வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் பொங்கலுக்கு சீர் என்னென்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதால மைசூர் பாகும் ரசகுல்லாவும் கொடுத்துருந்தோம். அது அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால. அடுத்தபடியாக முறுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக மிக்சர், முந்திரி மிக்சர் அவளுக்கு ரொம்ப பிடிக்குன்றதால அதையே வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதால அதிரசம் செஞ்சிட்டோம். அதிரசம் செஞ்சு அதையே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக வெத்தலை, பாக்கு, மஞ்சள் இதெல்லாமே முக்கியமான பொருள்ன்றதால இதெல்லாமே கொடுத்தாச்சு. நம்மளால் என்ன இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுக்கலாம். எங்களால் முடிஞ்சது அப்படின்றதால இது மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இது நோன்பு கயிறுங்க. ஆக்சுவலாக தீபாவளிக்கு அவள் வர முடியல. அதனால் தீபாவளி நோன்பு கயிறையும் சேர்த்து பொங்கலுக்கே வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அந்த நோன்பு கயிறையும் நாங்கள் அவளுக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையுமே அவளுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருந்ததோ எல்லாமே பாப்பாக்காக இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாத்துக்குடி, ஆப்பிள் இந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பூ நிறைய பூ வாங்கியிருந்தோம். சரி, இதில் வைக்கிறதுக்காக சொல்லிவிட்டு கொஞ்சம் ரோஸை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சாச்சு. இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கொடுக்குற நமக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும். வாங்குகிற அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தீபாவளிக்கு தான் சீர் கொடுக்கணும்னு இல்லை, பொங்கலுக்கும் சீர் நம்ம கொடுக்கலாம். நம்மளால் என்னென்ன முடியுதோ அதெல்லாமே கொடுக்கலாம். நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்யாமல் யார் செய்வா? ஸோ பொண்ணுக்கு செய்யறதுல எப்போவுமே சந்தோஷம் தான் எல்லா அம்மாக்களுக்கும். ஸோ முறுக்கும் செஞ்சுருந்தோம். அவளுக்கு முறுக்குனா பிடிக்குன்றதால முறுக்கு செஞ்சுருந்தோம். அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்தே செஞ்சுருந்தோம். ஸோ பாப்பாக்காக இதெல்லாமே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அவள் சுடிதார் தான் ரொம்ப விரும்பி போடுவான்றதால அவளுக்கு ஒரு சுடிதாரும் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு பேண்ட்டு, ஷர்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இது தலை சீர்லாம் கிடையாதுங்க. முதல் வருஷம் கிடையாது அப்படிங்கிறதால நம்ம இஷ்டம்தான். இதெல்லாம் கொடுக்கணும்னு கூட கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்துருக்கோம். கொடுக்கும்போது எங்களுக்கும் சந்தோஷம், வாங்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். வீட்டில் என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டில் கொடுக்குற சீர்னாலே பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்க, நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.